எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி 11வது நாள். இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, டீடாக்சிஃபிகேஷன். டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னா, நம்ம உடம்புல தேவையில்லாத விஷயங்கள் எதெல்லாம் உள்ளே நிறைய சேர்ந்துருக்கோ அது எல்லாம் வெளியேற்றுறதுக்கு பேர் தான் டீடாக்சிஃபிகேஷன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே 6 மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக பேதிக்கு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கறதால என்ன பெனிஃபிட் நடக்கும்னா, கழிவு நீக்க உறுப்புகள், கழிவு மண்டலம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே தேவையில்லாமல் தேங்கி போகிறது எல்லாமே வெளியில் வந்துடும். உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப லேஸாக இருக்கும். அதுக்காக அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது காலங்காலம் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ தான் ஒரு 10-15 வருஷமாக அது போயிடுச்சு. வேறு வழி இல்லைன்னா மட்டும்தான் மெடிக்கலாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் எடிமா கொடுத்து உடம்ப க்ளீன் பண்ணுறாங்களே தவிர, அதை பர்பஸாக பண்ணணும்னு இன்றைக்கி யாரும் பண்ணுறது கிடையாது. இப்போ இருக்கிற ஏஐ காலகட்டத்தில் எப்படி நமக்கு உடம்புக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் நம்ம வெளில ஏற்றணுமோ, ஏன்னா அழுக்கு வெளில நம்ம என்ன ஆகும், நமக்கு கழிவுகளின் தேக்கமே நோய். உடம்புல இருக்கிற அழுக்கு வெளியில் வரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நோய் வந்துடும். அதே மாதிரி தான் டிஜிட்டல் டீடாக்ஸ். தேவையே இல்லாமல் நம்ம டிஜிட்டலில் இருக்கிற டீடாக்ஸ் எல்லாம் நம்ம வெளியேற்ற விட்டுட்டோம் அப்படின்னா மைண்டு பொல்யூட் ஆகிடும், ஹெல்த்து பாழாகிடும், கண்ணு கெட்டு போயிடும். மைண்டு பாழாச்சுன்னா ஆட்டோமேட்டிக் நம்மளோட ஆக்ஷன்ஸ் மாறிடும். ஆக்ஷன்ஸ் மாறினா ஹேபிட்டு மாறும். ஹேபிட்டு மாறினா அதோட தொடர்ச்சியாக நம்முடைய ஹெல்த்து கெட்டு குட்டி சவராக போயிடும். சரி, இப்போ அந்த டிஜிட்டல் டீடாக்ஸ்னால் எப்படி பண்ணுறது? வெரி சிம்பிள். நான் ஒரு 9-10 மாதமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். தூங்கி எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு ஒரு 45 மினிட்ஸ் மொபைல் ஃபோன் தொடவே மாட்டேன். ஏன் அப்படின்னா, எந்திரிச்ச உடனே நான் முதல்ல நான் எதை பார்க்குறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு அமையும். நல்ல விஷயமா நான் பார்த்துட்டா பரவாயில்ல. எடுத்த உடனே ஏதோ ஒரு விளங்காத ஒரு விஷயத்தை நான் பார்த்துட்டேன் அப்படின்னா, ஒரு நாள் ஃபுல்லாக அதை பற்றியே நான் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோடய அந்த ப்ரொடக்டிவிட்டியே போயிடும். இதே மாதிரி தான் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு ½ ஹவர் மொபைல் ஃபோன் தொடுறது கிடையாது. நான் போய் படுத்துட்டாலுமே நான் கண்ணை மூடிட்டே இருந்தாலும் அந்த கண்ணுக்குள்ளே குட்டி குட்டி நரம்புகள், அந்த நரம்புகள் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நான் அப்படி மொபைல் ஃபோன் பார்த்துக்கணும் அப்படியே நான் படுத்தேன் அப்படின்னா அப்படின்னா அது வரைக்கும் அந்த கண்ணில் இருக்கிற நரம்புகள் எல்லாமே ஆக்டிவாகவே இருக்கும். அது ஸ்ட்ரெயினில் இருக்கும். ஃபுல்லாக இருட்டாக இருக்கும்போது இது மட்டும் ஸ்ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கும். அதனால் தூங்க போகிறதுக்கு ஒரு ½ ஹவர் முன்னாடி தூங்கி எழுந்திரிச்சோடனே அட்லீஸ்ட் ஒரு ½ ஹவர் மொபைல் ஃபோன் தொடாமல் இருக்கிறது தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு ரொம்ப 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 அவசியமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிஜிட்டல் டீடாக்ஸ். இந்த டிஜிட்டல் டீடாக்ஸை நீங்கள் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் திங் கண் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நல்ல மைண்டு ரொம்ப கிளியராக அதை நம்ம திங்க் பண்ண முடியும். ஹோல் டே நம்ம ப்ரொடக்டிவாக நம்ம இருக்கலாம். டைம் கொஞ்சம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நமக்கு பர்சனலாக நம்ம எதாவது பண்ணிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு படிக்கணும், இல்லை ஏதாவது விளையாடணும், ஏதோ வேறு ஏதாவது நம்ம செய்யணும்னா அதுக்கான நேரம் நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்க்ராலிங் டைமை நம்ம குறைக்க நமக்கு என்னென்னா அதை ப்ரொடக்டிவான விஷயத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு சிலருக்கு வேலையே அதுவாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவங்க இந்த டிஜிட்டல் டீடாக்ஸ் கண்டிப்பாக அவங்க பண்ணி தான் ஆகணும். காலையில் ஒரு 45 மினிட்ஸ், நைட்டு ஒரு 30 மினிட்ஸ். இது 2 அவங்க பண்ணாலுமே அவங்களுடைய ஹெல்த்து பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ப்ரொடக்டிவாகவும் இருப்பாங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டிஜிட்டல் டீடாக்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். உடம்புக்கு எப்படி நம்ம 6 மந்த் ஒன்ஸ் பேதிங் பாத் சாப்பிட்டு உடம்பை க்ளீன் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி மென்டலாக நம்ம க்ளீன் ஆகணும், நம்ம மைண்டு கிளியராக வச்சுக்கணும் அப்படின்னா டிஜிட்டல் டீடாக்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போன்ற முதல்ல நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். சரியா? பாய், டேக் கேர்.